நாம இந்த வீடியோல பார்க்க போறது புனித அடைக்கல அன்னை ஆலயம் பற்றி தான். ஒவ்வொரு கோவிலும், சர்ச்சும், மசூதியும், தர்காவும் இப்படி எந்த சக்தி உருவாகிறதா இருந்தாலும் நிறைய கஷ்டங்களை கடந்து தான் உருவாகி இருக்கும். இந்த பிரபஞ்ச சக்தி ஒரு இடத்துல குவியுதுன்னா அது சாதாரணமா நேர்ந்துடாது. அப்படித்தான் இந்த அடைக்கல அன்னை ஆலயமும் உருவாகி இருக்கு. அடைக்கல அன்னை ஆலயம் உருவான வரலாறு என்ன? இந்த ஆலயம் எங்க இருக்கு? அதற்கான கஷ்டங்கள் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. நிறைய நான் தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்களை சொல்லியிருக்கேன். நீங்களும் தெரிஞ்சுக்கங்க. வணக்கம். காஸ்மிக் லைவ் சேனலுக்காக சதீஷ். கோவை கண்ணம்பாளையத்தில் இந்த ஆலயம் உள்ளது. சூலூர் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து 5 கிலோமீட்டர்லும், கோவை டு திருச்சி ரோட்டில் பாப்பாம்பட்டி பிரிவிலிருந்து 3 கிலோமீட்டர்லையும் உள்ளது. கண்ணம்பாளையம் கிறிஸ்துவர்களின் தொடக்கம் கொடிவேரி கணுவக்கரையிலிருந்து தொடங்குது. இது பாலக்காடு மாவட்டத்திற்கு மிக அருகில் உள்ளது. முதலில் 1646 ஏற்பட்ட பஞ்சத்தினாலும், பிறகு மதுரை நாயக்கனார் மைசூர் திப்பு சுல்தான் இடையேயான போரினாலும் இப்பகுதி மக்கள் மலபார் பகுதிக்கு சென்றனர். அப்போது புனித பணியில் இருந்தவர்கள் தங்களை பாதுகாத்து கொள்ள காடுகளுக்கும் மலைகளுக்கும் சென்று வாழ்ந்தனர். கணுவக்கரை கோபியைச் சேர்ந்த மக்கள் பலர் பல மைல்கள் பயணித்து கண்ணம்பாளையம் வந்தடைந்தனர். ஆகையால் கண்ணம்பாளையம் கிறிஸ்துவர்களின் தொடக்கம் கிபி 1645 1650 வரை ஆகும். அபே தொபியாஸ் என்பவரால் கண்ணம்பாளையத்தில் ஆலயம் கட்டப்பட்டது. 1848 வரை கருமுத்தமட்டி கிளைப்பங்காக ஆலயம் செயல்பட்டு பின் கோவை மறைமாவட்ட பங்கானது. 1892 சவேரியார் தனிப்பங்கான போது அதன் கிளை பங்கானது. 1835 கொள்வேர் இதன் முதல் பங்கு தந்தையானார். 1942-43 ஆலயத்தோட முகப்பு மாற்றப்பட்டது. இது உபகாரசாமி அவர்களால் அர்ச்சிக்கப்பட்டது. 1944-46 நீதிமன்ற வழக்கு தொடர்ந்து திருவுடல் திருரத்த பெருவிழா ஊர்வலம் வர அனுமதி வாங்கப்பட்டது. இங்கு மக்களின் உதவியுடன் ஒரு ஆரம்ப பள்ளி துவக்கப்பட்டது. 1916 ஆண்டு இந்த பள்ளி அரசு அங்கீகாரம் பெற்றது. 1945 பள்ளி புனித காணிக்கை அன்னை சபையிடம் ஒப்படைக்கப்பட்டது. இந்த ஆலயம் நிறைய மாற்றம் பெற்றது. 1973 முன்பகுதி நீட்டிக்கப்பட்டது. 1980 புதிய ஆலயத்திற்கான அடித்தளம் போடப்பட்டது. பணிகள் நிறைவு பெற்று 1990 அர்ச்சிக்கப்பட்டது. ஆனால் மக்களின் எண்ணிக்கை அதிகரிக்கவே புது ஆலயம் கட்ட 2017 அக்வினாஸ் அவர்களால் அடிக்கல் நாட்டப்பட்டது. மக்கள் ஒத்துழைப்புடன் ஆலயம் கட்டி 2/2/2019 ஆலயம் அர்ச்சிக்கப்பட்டது.